friends, welcome back to AG Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா இன்னைக்கு வந்து என் தங்கச்சியோட கல்யாண நாள். நம்ம வந்து அதுக்கு தான் ரெடி ஆகி அங்க போய் என்னென்னலாம் வேலை பண்றோம், யாரெல்லாம் மீட் பண்றோம்ன்றது தான் இன்னைக்கு நம்ம vlogல பார்க்க போறோம். வந்து வாங்க friends, வீடியோக்குள்ள போலாம், என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெடி ஆயாச்சு. இதுக்கப்புறம் வந்து மௌலி பிக்கப் பண்ணுறதுக்கு வீட்டுக்கு வாசப்படியில் நின்றுட்டுருக்கோம். மௌலி வந்தானா அவனை பிக்கப் பண்ணிட்டு ஒரே ஸ்ட்ரெயிட்டாக சர்றன்னு அங்கே தான் போயிடணும். நம்ம ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சையோ, ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. போனால் என்ன பண்ணுவான்னு தெரியல. எங்கள் அக்கா திட்ட போது ஸ்டெஃபி அக்கா நேற்று என்னடி சொன்னேன், காலையில் என்னடி சொன்னேன்ட்டு வாட் எவர் என்ன தெரில, போனால் தான் தெரியும். காட்ஸ் கிரேஸ் பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போயிடலாம். ஓகே, வந்து போகிற வழியில தான் என்ன ஆகுதுன்றதையும் நம்ம மீட் பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளை சட்டை போட்டு காரை துவச்சுனுங்கிறாரு. அப்புறம் எதாவது கரை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ரொம்ப டஸ்ட் ஆகுதுப்பா, மழை வந்துச்சுல நேற்று, லைட்டாக துவச்சு விடணும், க்ளீனாக போட்டோம். நம்ம வண்டி ரெடி ஆகுறது முக்கியம் இல்லை, நம்ம போகும்போது எவ்ரி திங் ஷுட் பி கரெக்டாக இருக்கணும், கிளாஸ் ஆகணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், மௌலி மட்டும் ரெடி ஆகாம அதே பழைய ஆக்சுவலாக அதை தான் கெத்து, அப்படிதான் போகணும் கல்யாணத்துக்கு. இந்த மாதிரி அங்க போய் பாரு, எல்லாரும் டிப்டாப்பா ரெடியா இருப்பாங்க. ஆனா மௌலி இந்த மாதிரி போனா மௌலி மேல தான் கண்ணு இருக்கா சொல்லு. ஆமா, கண்ணு காரி கருத்து போவாங்க எல்லாரும். நாங்கலாம் மூஞ்சி பாரு, நல்லா மூஞ்சி அப்படின்னு சுத்திய கதை நல்லா கத்தி குத்துலாம். ஆமா, அது வரலாறு பேசும். எல்லாரும் ரெடி ஆகி வந்தாங்க, மௌலி பார்த்தா எப்படி வந்தாங்க அப்படின்னு திட்டுவாங்க. அதுதான் அவன் சிம்பிளிசிட்டி, அவன் தலைவர் மாதிரி. அவன் கோட் வந்து பின்னாடி எடுத்து வச்சிருவாங்க, அங்க போய் ரெடி ஆகும், அயன் பண்ணுமாமா. அதனால அங்க போய் தான் ரெடி ஆவாங்க. அதனால இப்பதான் நம்ம எடுக்கிறோம் காரை. போங்க போங்க ப்ளீஸ் போங்க. நீங்க ரெண்டு பேரும் என்ன, உங்க என்னப்பா நீங்கெல்லாம் அதை பிடிச்சி தனியா விட்டு ஓடிடுவீங்க, நாட்டாங்க திட்டு வாங்கின்னு இருப்பேன் எல்லாருக்கிட்டையும். என் கூட தான் இருக்கணும், நீ தனியா விட்டு ஓட்டினா அவ்வளவுதான் கொண்டுருவோம். அதே ஒரு வாரமா என்கிட்ட இவர் சொல்றது இதுதான், எனக்கு விட்டு தனியா நீ போனேன்னா உனக்கு கொண்டுருவேன், விட்டு தனியா போன கொண்டு ஏன் விட்டு போன தொலைஞ்சிருங்களா, என்னை கூட்டுக்கல. இந்த ஊர்ல தெரிஞ்ச 4 பேர் யாருன்னா உன் தம்பி, நீ, உங்க அம்மா அப்பா தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க 3 பேர் வந்து கிளம்பிட்டோம் ஒரு வழியாக. இப்பன்னு சொல்லி ஒரு வழியாக இப்ப கிளம்பியாச்சு. இப்ப போன உடனே என்ன பண்ணுவாங்க, ஏது பண்ணுவாங்க, என்ன பண்ண போனோம்னா ஒன்னும் எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து அவங்களே அவங்க போட்டோ ஷூட்டு அப்பெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. என்னன்னு தெரியல, போனாதான் தெரியும். பார்க்கலாம், போவோம். போயிட்டு ஒரு சின்ன வேலை இருக்கு, அந்த வேலையும் நம்ம முடிக்கணும். ஃபர்ஸ்ட் போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 8 மினிட்ஸில், அதாவது 2.1 கிலோமீட்டரில் வந்து நம்ம சர்ச்சுக்கு ரீச் ஆகிடுவோம். அங்கே இப்போதான் எல்லாருமே கீழே இறங்குறாங்களாம். அப்போ பார்த்தா நம்ம சீக்கிரம். வரலாறுலயே நான் சொல்றேன், இந்தியன் வரலாறுலயே கல்யாண டைம் வச்சா அந்த டைம்ல வந்து எல்லா பொண்ணும் மாப்பிள்ளை எல்லாம் வந்து சேர்ந்துருவாங்கன்னு சொல்லவே முடியாது. அந்த மாதிரி யாருன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருந்தீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உண்மைதான், அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் ஸ்டார்ட்டே பண்ண மாட்டாங்க. 3 மணினா 4 மணி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்மளது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க, 2 மணின்னு சொல்லியிருந்தேன். நம்மளே லேட்டா வந்தோம். ஃபாதர் டென்ஷன் ஆயிட்டாரு. 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. எங்க வெட்டிங் அது ஒரு காமெடி கதை. ஆனா அதை நான் அப்புறமா இன்னொரு vlogல டைம் தான் சொல்றேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம நேரா வந்து சர்ச்சுக்கு போயிட்டு பொண்ணு மாப்பிள்ளை எல்லாத்தையுமே வந்து மீட் பண்ணலாம். வாங்க வாங்க. ஏன்பா ஃப்ளீட்ஸ் வச்சிட்டீங்க? ஃப்ளீட்ஸ் நல்லா இருக்கு, ஆனா ஃப்ளீட் வச்சிட்டீங்க, பரவாயில்ல. ஒரு வேலையா வந்து சேர்ந்தாச்சு டாடோப்பா. ஓகே, ஏய் ஸ்வீட் கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோ பொண்ணு நிக்கிது. பொண்ணு சுத்த முடியல, ஊத்திங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அந்த இதுக்கு போனோம், ரிசப்ஷன் ஹால் கிட்ட போனோம். அங்கே இல்லையா, அதோட ரெடி ஆகுறதுக்கா. ஸோ அங்கேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் தான் சர்ச்சுக்கு வந்தோம். வந்துட்டு இன்னும் மாப்பிள்ளை பொண்ணு வரல, இன்னும் ஸ்டார்ட் ஆகல ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் சொன்னேன் இல்லை 3 மணின்றது 6 மணி ஆகும். நான் சொன்னா கரெக்டா ஆகும். எந்த கல்யாணத்துல வந்து 3 மணினா 3 மணிக்கு பண்ணிக்கிறாங்க, தாலி கட்டிக்கிறாங்க. ஏன்னா சில கல்யாணத்துல ஆயிருக்கு, லைக் இந்த காலையில முகூர்த்தம்லாம் பண்றாங்க பாரு, அவங்களுக்கெல்லாம் அந்த டைம்னா முகூர்த்த டைம்குள்ள முடியணும்ட்டு. நம்மள்தெல்லாம் மத்தியானம் தான் ஃப்ரெண்ட்ஸ், மத்தியானம் இல்லை காலையில் வைக்குவாங்க.
எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நான் தான் சொன்னேன் மோனா டென்ஷன் ஆகாது, எப்படி இருந்தாலும் 6 மணிக்கு தான் தாலி கட்டுவாங்க. நீங்க இப்போ 5:15 6 மணிக்கு தாலி ஏறும். 6 மணிக்கு தாலி ஏறும். 8 மணிக்கு வந்து மாப்பிள்ளைய பொண்ணு ரிசப்ஷன்ல உட்கார வைக்கலாம். என் பேரை மாத்திக்கிறேன். ஆயிடுச்சு. அப்படியெல்லாம் இன்னும் இப்போ வந்து எப்படி நம்ம வந்தோமோ அதே மாதிரி நாங்கள் எக்ஸிட் ஆகும். ஜோடி எக்ஸிட் ஆகணுமா இல்லை வந்து ஒரிஜினல் ஜோடி நாங்கள் தான் முன்னாடி இப்போ தான் அவங்க வந்து இப்போல்லாம் சின்ன பசங்களாம் பார்க்குறோம் இந்த வீடியோவில். போக போக எல்லாருக்கும் ஒரு கல்யாணம் இல்லை ஒரு நாள். அப்போ பேசிக்கலாம் விடு. 3 monthsா 3 yearsா படிக்கிற பிள்ளையா கிடைக்கிற விடு படிக்கட்டும். நீ தான் இப்படி ஆயிட்ட. என்னம்மா படிக்கலான்னுக்கிற? நானோ டெக்னாலஜி படிமா. படிக்கட்டும். ஓய் படிக்கிற புள்ளைய நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. லெட்டர் ஸ்டடி படிமா நீ. பார்க்கலாம் who is that lucky girl. இப்போ ரொம்ப தூரம் போட்டுருதா பாரு. இப்போ எவ்வளோ குஷியா அந்த பொண்ணுக்கு. மேடம் கல்யாண பொண்ணு தோழி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டயர்டாகி வெக்ஸ் ஆகி. ஆமா அந்த ஹீட்னஸ் ரொம்ப ஜாஸ்தி. நம்ம அந்த சூட் போட்டு எனக்கெல்லாம் எப்படி இருக்கு சூட் போட்டு சுத்திக்கிறேன்னு தொண்டை வத்தி இங்கெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. சொல்லிட்டு எல்லாத்தையும் இறக்கிட்டு நானும் இவர் மட்டும் நம்ம ஒன்றும் போகல ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் உள்ளே போயிட்டாங்க. நாங்கள் வந்து பசங்க வந்தாங்க நம்ம காரில் இறக்கிட்டு சரி ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு வந்துடுறோம், ரொம்ப டயர்டாகுது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போயிட்டாங்க. ஆமாம் 2 பேர் மட்டும் வந்து அப்படியே தொண்டையை கொஞ்சம் நினச்சிட்டு போயிடலாம் வந்துருக்கோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஜூஸ் குடிச்சிட்டு இங்கே வந்து நெக்ஸ்ட்டு வந்து வேறு கெட்டப் போட்டு சும்மா தாகம் தெரிஞ்சு பார்த்தாலே டயர்டாகுது ஃப்ரெண்ட்ஸ். போனால் இந்த காஸ்டியூம் ரொம்ப சரி ஓகே. இதை நம்ம குடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து ரிசப்ஷன் ஐ மீன் ஹாலுக்கு போயிட்டு காஸ்டியூம் எல்லாம் மாற்றிட்டு அப்புறமா நாங்கள் என்னென்ன காஸ்டியூம் போட்டுக்கிறோன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து அவளோட காத்துன்னு இருங்க, நாங்களும் அவளோட காத்துனுக்கிறோம். ஆனால் ஏன்னா அவளோட காத்துனுங்க கொஞ்சம் பயமாகுது.
என்னோட காஸ்டியூம் பார்த்து எனக்கே பயமா இருக்குது. ஆமா, ஏன்னா அது வந்து வெல்வெட் வர. ஆமா, வெல்வெட் ஊத்தம். இன்னும் ஊத்திடும். ஆனா உங்களுக்கு ஏசின்றாங்க, பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது குடிச்சிட்டு கிளம்புறோம். அக்காவும் தங்கச்சி ஏறி உடச்சிட்டீங்கன்னா காசை சரி பண்ணிட்டு போயிடுவோம். இல்ல அதான் 2 பேருக்கும் ஞாபகம் வந்துச்சா அவங்க மேரேஜ், அதனால சரி மறுபடியும் செய்வோம் அப்படின்ட்டாங்க. போயிட்டு வந்து நம்ம போயிருந்தா லேட் உள்ள. ஆமா, அவளை மட்டும் தூம் பண்ணி பாக்குறா பாரு. சரியா முன்ன முட்டி கொள்ள. அது அப்பா புத்தி. நானே அதான் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் என் மூஞ்ச பாத்துப்பேன், அப்புறம் தான் மத்தவங்கள்ட்ட பாப்பேன். அடுத்தது போட்டோ ஷூட் டைம். இதெல்லாம் அப்படியே கேண்டிட் பிக் எடுக்கணும் டக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இவங்கெல்லாம் மட்டும் ட்ரெஸ்ஸை மாத்தினாங்க. நாங்கெல்லாம் ஒரே ட்ரெஸ்ஸோட. ஆமா, நானு அந்த வைஃப் அப்புறமே மச்சான் எல்லாம் ஆல் ப்ளூ. எஸ், நாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சூப்பரா இருக்குது, எக்ஸலண்டா இருக்குது. ரெண்டுமே போட்டது எப்படி இருக்கும்? நான் என்ன மேட்ச் பண்ணிருப்பேன்? இதெல்லாம் இருக்குல்ல இப்போ. கிரீன் இல்ல. ஆமா, எல்லோக்கு நீங்க எதுவும் பண்ண முடியாது. எல்லோக்கு கஷ்டம். ஆமா, பிளாக் வெட்டிங் போட்டோமே. இப்போ டிஃபரண்ட் போட்டுக்க முடிஞ்சிருக்காதுல ரிசெப்ஷனுக்கு. இல்ல, இது நல்லா இருக்கு. இல்ல, ஆஃப் ஒயிட் போட்டுக்கலாம். ஆஃப் ஒயிட். நான் அது அவ்வளோ இது யோசிக்கல. எல்லோட நான் டென்ஷன் ஆயிட்டேன். எல்லோன்னு ஒரே குறிக்கோள், எப்படியாச்சும் மண்டைய கழுவி மாத்திடணுண்டோ அப்படின்னு. இல்லைன்னா நம்ம அவர் சொன்ன காமெடி தான். நான் காயா சுத்தணும், அவன் மட்டும் மாம்பழம் மாதிரி சுத்துவான் அப்படின்ட்டு. இல்ல அதுதான் ஈஸியா கல்லெடுத்து அடிச்சு போட்டாங்க. அது ஹைலைட் காமெடி. சரி, ஓகே. ஓகே फ्रेंड्स, அதான் எங்களோட அவுட்ஃபிட், செகண்ட் அவுட்ஃபிட் மாத்திட்டு இப்போ நம்ம கீழ வந்துட்டோம். நான் வந்துட்டான், அவனும் வந்துட்டான். 3 பேரும் வந்துட்டான். Very nice. Friends, this is my first time. நான் சொல்லிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப கரெக்டா நான் வந்து போய் இது ஆன்லைன்ல தான் இருந்தேன். டீடைல்ஸ் தெரியலன்னா நான் உங்களுக்கு செப்பரேட்டா சொல்றேன். ஓகேங்களா? பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளம்பிட்டோம். இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். நானும் இவர் மட்டும்தான் போகிறோம். அவங்க வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு ஒன்று ஸ்டே பண்ணுறோம், இல்லைனா கொஞ்ச நேரம் இருந்துட்டு. ஆல்ரெடி 12 மணி ஃப்ரெண்ட்ஸ், என்னாலலாம் முடியாது அவ்வளோ நேரம். என்னாலே முடியும். என்னால் ஹால்ட் ஆகிற அளவுக்கு எனக்கு பேஷன்ஸ் இல்லை. டயர்டு பயங்கரமாக இருக்குது. ஆல்ரெடி நான் ட்ராவல் பண்ணிட்டு வந்த டயர்டு. எனக்கு தூங்கி இந்த 3 o'clock ஆயிடுச்சாங்க. எல்லாம் செக்ரேட் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு ரெடியாக வருது. ஐ மீன் நைட்டே செட்டில் பண்ணுறலாம், எல்லாம் எடுத்து வைக்கலான்றதுக்குள்ளே 3 மணி ஆயிடுச்சு படுக்கிறதுக்கு. காலையில் ஏஞ்சி காலேஜ் போயிடுச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு காலேஜ் எப்போ வரும்னு ஒரு விஷயத்த நாங்கள்
இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இருந்தோம். அந்த இதுவும் வாங்கிடுச்சு மோனா, சர்டிஃபிகேட் வாங்கிடுச்சு. நாங்கள் ரூமுக்கு போயிட்டு அதை காமிக்கிறோம் உங்களுக்கு. நாங்கள் எண்ட் பண்ணும் போதும் நாங்கள் இந்த நாளை முடிக்கும் போதும் அந்த சந்தோஷமான செய்தியை உங்களுக்கு நாங்கள் காமிச்சு தான் நம்ம வந்து இந்த நாளை முடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க மழை கண்ணாடியே தெரியல அந்த அளவுக்கு. ஆமாம், அங்கெல்லாம் ஃப்ளட் ஆகிட்டு இருந்துச்சு. நம்ம ஹால் இருந்துச்சு இல்லைங்களா, அங்கே பார்க்கிங் எல்லாம் பார்த்தா இவ்வளோ தண்ணி மேலே வந்து இருந்துச்சு. சரி நாங்கள் பார்த்தோம் இதுக்கு மேலெலாம் ஆகாது, கிளம்பிடலாம், இப்போ பேசாமல் நம்ம ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டோம். நல்லா போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாங்கள் வந்து ரூமுக்கு போயிட்டு மோனாவோட அது ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு நாங்கள் ரிவீல் பண்ணிவிட்டு இந்த முடிக்கலான்னு பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி இப்போ டேரெக்டாக நம்ம ரூமுக்கு போயிட்டு நம்ம உங்கள்கிட்ட பேசுகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். மேடம் வந்து அவரோட அச்சீவ்மெண்ட்ஸை வந்து உங்கள்கிட்ட காட்டணும்னு வந்து வெயிட் பண்ணியிருந்தாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 சர்டிஃபிகேட் கம்ப்ளீட்டட் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு தான் பாடுபட்டு வந்தோம். ஆமாம், 6 மாதமாச்சலாம். 6 மாதமா? 6 மாதம் மோனா இங்கேருந்தோ அங்கேருந்தோ, நான் இங்கே வர்றதோ மோனா அங்கே போகிறதோ செம்ம ஹெட்டேக்காக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு. அது இந்த 3 சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காகத்தான் இவ்வளோ போராட்டம். கடைசியில் த டே ஹஸ் கம், வாங்கியாச்சு. ஷீ இஸ் அஃபிஷியலி ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மை பேபி. தேங்க்ஸ். தேங்க்ஸ் சொல்கிறதோட தேங்க்ஸ்ன்னு நீ எனக்கு சொல்லணும். பிகாஸ் ஆஃப் கிவிங் யூ ஸோ மச் ஸ்பேஸ். இவ்வளோ நாள் நீ போயிட்டு வா அப்படின்னு நான் புஷ் பண்ணினே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் புஷ் பண்ணினே இருந்தேன். பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் இம்பார்ட்டண்ட், அது முடிச்சுட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறேன் 4 வருஷம் முடிச்சுடுன்னு சொல்லிட்டு தான் நானும். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எங்கே இருந்தாலும் நீ என் ஒய்ஃபு தான், எங்கே இருந்தாலும் என் குழந்தை தான், எங்கே இருந்தாலும் நான் உனக்கு கொஞ்சம் தான் இருக்க போகிறேன். என் ப்ரெசன்ஸோ உன் ப்ரெசன்ஸோ நம்ம எப்படி இருந்தாலும் கனெக்ஷன் எப்படியா இருந்தால் அந்த ஆனால் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டிஸ்டன்ஸ் அப்பப்போ இருக்கிறதுனால எங்களோட பாண்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அது ரொம்ப ஹாப்பி. கட்சியில் என்ன நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரி கம்ப்ளீட்டாக பண்ணிச்சு என் பொண்டாட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து ஸ்மித்தியோட கல்யாணம் முடிஞ்சிச்சு. கல்யாணம் சிஸ்டர் கல்யாணம், அந்த கல்யாணம் இந்த கல்யாணம், அந்த ஷாப்பிங் இந்த ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சு நாங்கள் என்னத்துக்காக கஷ்டப்பட்டு இந்த ஷாப்பிங்கெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி வாங்கினோமோ அதை வந்து ஃபைனலாக எல்லாம் போட்டு காமிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்மள ரெண்டு பேரோட ட்ரெஸ் எப்படி இருந்துச்சு அதெல்லாம் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிய வைங்க. நான் என்ஜாய் பண்ணேன். நாள் சூப்பராக போச்சு. காலையிலேருந்து எல்லாமே லைக் காலேஜ் போயிட்டு வந்துச்சு, அப்புறமா நல்ல செய்தி எடுத்துன்னு வந்துச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்ட்டு. இதோட முடிஞ்சிச்சு. எக்ஸ்டென்ஷனே இல்லை இனிமேல், இதோட முடிஞ்சிச்சு. அதோ சந்தோஷம். ஸ்மித்தி வந்து நீரோட ஹாப்பியாக வாழணும், அதுதான் நம்மளோட ஆசை. ஓகே, இன்றைக்கி வந்து வித் ஹாப்பி ஃபேஸஸ் நாங்கள் வந்து இந்த வீடியோவை எண்டு பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜஸ் கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஜான் வ்ளாக்ஸுக்கும் வந்து ஆதரவு கொடுங்க. நீங்கள் சூப்பராக கொடுத்துருக்கிறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, see you in next video. Bye.